நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பியாண்ட் தி வேஸ்ட்லேண்ட். இந்த படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, உலகமே ஜாம்பி வைரஸால அஃபெக்ட் ஆகி பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அந்த காலகட்டத்துல ஒரு அப்பாவும் பையனும் காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பையனை காப்பாத்துறதுக்காக அவங்க அப்பா போராடிட்டு இருக்காரு. அந்த குட்டி பையனுக்கோ அவங்க அப்பா பண்றது ஹாரஸ்மெண்டா இருக்கு. ஃபைனலா அம்மாவை பார்க்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அதனால பலவித ரிஸ்க் எடுத்து ஃபைனலா அவங்க அம்மாவை பார்த்தானா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனா. வெல்கம் டு தமிழ் வோக்கல் கேண்டி. நான் உங்கள் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்களுக்காக வரிசையா பல படங்கள் காத்துட்டு இருக்கு. அதனால உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போஸ்ட் பண்ற படங்கள் உடனுக்குடன் உங்களோட நோட்டிபிகேஷனே வந்தடையும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்ட்ரிக்டான அப்பா முன்னாடி பயந்தபடி நின்னுட்டு இருக்கானே, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனோட பேர் மார்க்கோ. இவன் ஏன் ஆக்சுவலா அப்படி நின்னுட்டு இருக்கானா, இவன் எழுந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவன் ரைம் சொல்ற மாதிரி இந்த காட்டுக்குள்ளே நம்ம இருக்கணும். நான் ஒரு இலைகளால செய்யப்பட்ட பையன், சோ எந்த ஒரு சத்தமும் போடாம இந்த காட்டை விட்டு வெளியில போகாம காட்டுக்குள்ளே நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயந்தபடி ஒரு ரைம்ஸ் சொன்ன மாதிரி அவங்க அப்பா முன்னாடி நிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொடுத்த பிஸ்டலை அதை ஆன் பண்றதுக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு, பலமுறை சொல்லி கொடுத்திருப்பாரு. அவனுக்கு வரவே வராதுங்க. ஒரு முறை முடிச்சுட்டு காட்டுக்குள்ள போயிடுவாரு. இவனும் அவங்க அப்பா எப்படி காட்டுக்குள்ள போறாங்க அப்படின்றத பார்த்து இருந்துட்டு இவனும் அந்த காட்டுக்குள்ள போறான். சோ அந்த காட்டுக்குள்ள தேடி பிடிச்சு எதையோ சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க அப்பாவோ, இந்த காட்டோட பார்டரை நீ நெருங்குனீனா அதுக்கப்புறம் எப்படியாப்பட்ட ஆபத்தை நீ சந்திப்பன்னு தெரியாது, அதனால இந்த காட்டு பார்டரை நீ தாண்ட விரும்பாத, என்னைக்கும் விரும்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவை அவன் தொட்டு விளையாடுறான். உசுப்பி உசுப்பி தன்னை அணைச்சுக்க சொல்றான். அவரோ மரம் மாதிரி நிக்கிறாரு. திரும்பவும் அவங்க அப்பாவை உலுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா டம்மு டம்முன்னு சத்தம். இவனோ தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். இது வரைக்கும் கண்டதெல்லாம் கனவு. இந்த குழந்தையோட மனசுல அவ்வளவு ஆசை இருக்கு, அப்பா கூட விளையாடணும், கட்டி அணைச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவரு கொஞ்சம் கூட பாசமா இல்லங்க. எனி டைம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட படப்படன்னு கதவு தட்டுறது வேற யாரும் இல்ல, அவருதான். எப்படி பயந்து போய் ஓடுறான் பாருங்க. வெளியில போயிட்டு வந்தவர் எந்த சாப்பாடும் இல்ல, மான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ பார்த்து பிஸ்டலை அசம்பிள் பண்ண சொல்றாரு. அவனுக்கும் அதை மூவ் பண்ணி சுடுறதுக்கு முன்னாடி ஏதோ செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அவனுக்கும் வரல. இப்படியே கெடுபடியா இருக்காரு. ஆனா வீட்டை சுத்தி சேஃப்டிக்காக நிறைய இந்த செயின்ல எல்லாம் கம்பிகள், வேஸ்ட் பொருட்கள் எல்லாம் கட்டி வைப்பாங்களே, அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. உங்களோட வேலையே ஏதாவது காட்டுக்குள்ள சாப்பாடு கிடைக்குதா அதை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பா சொல்லி கொடுப்பாரு. இதுல மெயினான விஷயம் கத்தி பேசக்கூடாது. இன்னொன்னு அவரு சொல்லி இருக்க அளவுக்கு மட்டும்தான் நடந்து போகணும், சிரிக்க கூடாது, சந்தோஷமா இருக்க கூடாது, இப்படியே இருக்கணும். அவங்க அப்பா விறகெல்லாம் வெட்டிட்டு களைச்சு போயிட்டு அப்படியே நின்று எதையோ பாத்துட்டு இருக்காரு. அதான் அந்த குழந்தை வேடிக்கையா பாத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போனது தனியா உட்காந்துட்டு அதோட கைய பாக்குது. அதோட கையில எம்ங்கிற ஒரு மார்க் இருக்குங்க. அந்த மார்க்க பாத்துட்டு மிஸ் மேஜிக் மார்க்கோ அப்படின்னு சொல்லி பாத்துட்டு அதை ரசிச்சிட்டு இருக்கு. அது எப்பவுமே காதுல ஒரு எஃப்எம் ரேடியோ போட்டு அதுல பாட்டு கேட்டுட்டே இருக்கும் ஹெட்செட்ல. அந்த குட்டி குழந்தை இடத்துல போய் டிராயிங் எல்லாம் பண்ணி விளையாடுது. ஆனா அவன் இன்ட்ரெஸ்டிங்கா டிராயிங் பண்றது கூட அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. ஓடி வந்து அவனோட மூக்கையும் வாயையும் சேர்த்து புத்தி மூச்சு திணற வைப்பாரு. அந்த அளவுக்கு சின்ன ஒரு தடையும் கூட இருக்க கூடாது, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற கான்சியஸ் அவருக்கு. பட் பையனுக்கு அது புரியாது. பட் இந்த அளவுக்கு ஹாரஸ்மெண்டா இருக்கணும்னு எந்தவித அவசியமுமே இல்ல. அவன் கொடூரத்தின் உச்சியில இருப்பான். பட் அவ்வளவு அழகா அவங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். சோ சாப்பாடு டைம்ல கூட ஏதோ இருக்கிற ஃபுட்டை கொடுத்துட்டு ஒரு பிரேயர் மாதிரி இந்த காட்டை விட்டு போக கூடாது, விளையாடக்கூடாது, கத்தக்கூடாது, பார்டரை தாண்டக்கூடாது, இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உன்னோட புக்ல என்னடா எழுதி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே என்னோட புக்ல இலைகளோட மகன் ஒரு நாள் ஸ்ட்ராங்கா வளருவான், இந்த காட்டை தாண்டி போவான், ஃபேரி டெய்ல்ஸ்ல வர மாதிரி ஃபேரியா இருக்கிற அவங்க அம்மாவை பாப்பான் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அங்க இருக்க போட்டோவை பாக்குறாரு. அந்த போட்டோல ஒரு லேடியோட உருவம் தெரியுது. மேபி இவரோட ஒய்ஃபா இருக்கலாம், இந்த குழந்தையோட அம்மாவா இருக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா சோகமா இருக்காரு. அங்க இருக்க பாத்திரங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இந்த பையனும் அந்த புக்கை வச்சு அந்த புக்ல இருக்க கதைகளை படிக்கிறதா இவனோட வேலை. இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. மறுநாள் காட்டுறாங்க. சின்ன சின்ன காய்கறி தோட்டமா போட்டிருக்காரு. அதுல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது குழந்தை பாத்தீங்கன்னா பொம்மைகளோட விளையாடும் இல்லையா. பட் இந்த குழந்தையோ காய்கறிகளை வச்சு அதுல பொம்மை மாதிரி ஃபேஸ் எல்லாம் வரைஞ்சு அதை வச்சு விளையாடுது. ஈவன் தோ அவங்க அப்பா அதெல்லாம் கவனிக்கல. சாப்பாடு முக்கியம் இல்லையா, இருக்கிற காய்கறிகளை பொம்மை மாதிரி வச்சு விளையாண்டா என்ன பண்றது, அதை பிடிங்க அவர் சமைக்கிறாரு. நம்மளா இருந்தா நம்ம பொம்மையை விட்டு கொடுப்போமா, மாட்டோம் இல்ல. ஆனா அந்த குழந்தை அதை ஏக்கமா பாக்கும் பாருங்க. இப்படியே அவங்க நாட்கள் போகுது. இந்த குழந்தை தண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஓடைக்கு போதுங்க. அது பொறுமையா நடந்து போகும்போது அந்த ஓடையும் வந்துடுது. அந்த ஓடைக்கு போய் அவன் தண்ணி பிடிக்கும் போது ஏதோ இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து பாக்கலாமா அப்படின்னு அவனுக்கு தோணுது. அவனும் நடந்து போய் பாக்குறான். ஒரு சின்ன வீடு மாதிரி தெரியுது. அந்த வீட்டை பார்த்தவன் பயந்துகிட்டே இவனோட வீட்டுக்கும் வந்துடுறான். ஆஸ் யூஷுவல் இவங்க வீட்டுல என்ன ரொட்டீன் லைஃப் போகுமோ அதே மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க அப்பாவோ நைட்டு தூங்கும் போது தன்னோட கைய விலங்கு மாட்டி அதை ஒரு பைப்ல மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஏனே தெரியல. இப்படி மறுநாளும் அந்த குழந்தை தண்ணி பிடிக்கிறதுக்காக கிளம்பி போயிடுது. அந்த சமயத்துல அவங்க அப்பா துப்பாக்கி வச்சு ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குழந்தை போனது அந்த வீட்டுல யார் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வீட்டுக்கிட்டையும் போயிடுது. அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. இவனும் பொறுமையா நடந்து போறான். கீழே ஒரு பொம்மை கிடக்குங்க. டக்குன்னு அதை எடுத்து விளையாடுறான். அது
அதுவோ பேசுது. அந்த சத்தத்தை கேட்டு உள்ள இருந்து ஒரு குண்டு பையன் வரான். உனக்கு விளையாடுறதுக்கு பொம்மை வேணுமா அப்படின்னு கேட்டபடி குண்டு பையன் வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே இவனுக்கு பயம். அந்த பையனும் ஒரு பொம்மையை அப்படியே தள்ளி விட அதுவும் இவன் கால் கிட்ட வருது. அதை பார்த்து இன்னும் பயம். ஏன்னா இது வரைக்கும் பொம்மை வச்சு விளையாண்டதே இல்ல. அந்த குண்டு பையனும் இவன் கிட்டக்கு வந்து உனக்கு பொம்மை வேணுமா விளையாடுறதுக்கு பொம்மை வேணுமான்னு சொல்லிட்டு இன்னொரு பொம்மையை எடுத்து கொடுக்குறான். அந்த பொம்மையும் பேசுது, சத்தமா பேசுது. அதை பார்த்துட்டு இவனுக்கு பயம். பயப்படாத அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் கிட்ட இருக்க ஹெட்செட் அந்த குழந்தையோட காதுல போட்டு பாட்டு கேளுன்னா அது பயப்படுது. எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் ஃபீல். அவன் பொம்மையோட விளையாடுறது ஃபர்ஸ்ட் ஃபீல், அவன் காதுல ஹெட்செட் போட்டு கேட்கறது ஃபர்ஸ்ட் ஃபீல். சோ இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்படியே வெளியில வந்து அந்த பொம்மைகளை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பையனும் உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க அவனோட பேரு மிக்கோ அப்படிங்கிறான். இவனோட கைய காட்டி என்னோட பேரும் எம்ல தான் ஸ்டார்ட் ஆகும் மார்க்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் கையில இருக்கிற அந்த சிம்பிளையே பாத்துட்டு இருக்கான். என்ன என் கையில எம் போட்டிருக்குன்னு பாக்குறியா, உன் கையில நான் எம் போடுறேன்னு ஒரு கரித்துண்டு எடுத்து அதோட கையில போட்டு விட்டோன்னா அதுவும் சந்தோஷப்படுது. அந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்ட் மாதிரியே தெரியுது. இந்த சமயத்துல வீட்டுல காட்டுறாங்க அவங்க அப்பாவோ இவன் வரலையே இவ்வளவு நேரம் ஆச்சு எங்க போனான்னு பதப்பதச்சு போய் வெளியில வந்து பயங்கர கோவத்தோட துப்பாக்கி வச்சு நின்னுட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல இவன் அந்த பொம்மையை வாங்கிட்டு அந்த குழந்தைகிட்ட இருந்து விடைபெற்று போகும்போது இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம். ஒரு லேடியோட உருவம் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இவனை கிட்டக்க நெருங்கி வரா. இவனுக்கு அது புரிஞ்சிருது நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சவன் குடுகுடுன்னு பயத்துல திரும்பி பார்க்காம ஓடி போய் ஒரு புறதற்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த லேடியோ நான் உன்னை அச்சுறுத்த போறது இல்ல, நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டாம், நான் பொறுமையா துப்பாக்கி கீழே வச்சுட்டு உட்கார்றேன், நீ சைலண்டா அசையாம அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு முட்டி போட்டு உட்காந்து உனக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்கா, சரி உன் கையில இருக்க பொம்மைய யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டோன்னா அவன் பொம்மைய பாக்குறான். அப்போ உனக்கு காது நல்லா கேக்குது, சரி உன் காதுல அணில் குட்டி ஓடுதே அப்படின்னு சொன்னோன்னு இவனும் காதை தொட்டு பாக்குறான். சோ அந்த குழந்தை தொட்டு பாக்குறத பார்த்து இவளுக்கு ஒரு சிரிப்பு. ஏண்டா காட்டுக்குள்ள ஒரு ஆள் இருந்தாரே அவர் உங்க அப்பாவா அப்படின்னு கேட்ட உடனே இவனும் பயந்தபடி ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்க இவளுக்கு புரிஞ்சு போயிடுது. சரி நீயும் உங்க அப்பாவும் இருக்கீங்க, வேற யாராவது இருக்காங்களா, உங்க அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவனும் ஏக்கமா பாக்குறான். சோ அவங்க அம்மா இல்லன்றது இவனுக்கு புரிஞ்சிருது. அவன் அந்த இடத்த விட்டு போக பார்க்க ஒரு நிமிஷம் நில்றா அப்படின்னு கிட்டக்கு போய் அவகிட்ட கொஞ்சம் நட்ஸ் வச்சிருக்கா. பேசில் நட்ஸ் அவன் கிட்ட கொடுத்த உடனே அதை அவன் வாங்கிட்டு அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு மார்க்கோ கொஞ்சம் தூரம் போனவன் திரும்பி பாக்குறான். மிக்கோட அம்மா ஆனாவோ அவங்க குழந்தைய கட்டி தழுவுறா. அதை பார்த்துட்டு இவனுக்கு உள்ள ஒரு ஏக்கோங்க. அந்த ஓடு இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்துல ஒரு புதர் இருக்கு. அதுல போய் அந்த பொம்மைய அவங்க அப்பாவுக்கு தெரியாம ஒளிய வச்சுட்டு அந்த அம்மா நட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா அது ஒரு துணியில இருக்கும், அதை எடுத்து இதோட டிஷர்ட்ல முடிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு பொறுமையா நடந்து போகுது. அப்படியே வீட்டுக்கும் போயிடுது. குட்டி குழந்தை நடந்து வரதை பார்த்து அவங்க அப்பா முறைச்சபடி நின்னுட்டு இருக்காரு. துப்பாக்கி கைமா கிட்டக்கு போயிட்டு இவ்வளவு நேரமா எங்க போன, ஓடிக்கிட்ட வந்து பார்த்தனே நீ இல்லையே எங்க போன அப்படின்னு அதட்டி கேட்ட உடனே எனக்கே தூக்கி வாரி போட்டுரும் பாருங்க. அந்த பிஞ்சு குழந்தை அப்படியே பயந்து நடுங்கும். அவர் கத்துனதுல மடியில வச்சிருந்த நட்ஸ் எல்லாம் கீழே போட்டுருது. அந்த நட்ஸை பார்த்துட்டு ஓ இத பொறுக்கதான் போயிருந்தியா, இப்படி எல்லாம் நீ போக கூடாது, என்கிட்ட சொல்லாம போக கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்ட உடனே இவர் எவ்வளவு அதட்டி பேசினாலும் அது அவங்க அப்பாவை போய் கட்டி அணைக்க பாக்க பாருங்க. ஆனா அவரோ தள்ளி விடுவாரு. அப்படியே ஏக்கமா வீட்டுக்குள்ள போயிடுது. இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னாங்க, டெய்லி இவங்க பண்ற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குழந்தை ஒரு புக் இருக்கு இல்லைங்களா, அதுல என்னென்னத்தை பாக்குதோ அதை டிரா பண்ணி வைக்குது. நேத்து அவங்க குட்டி வீட்டை வரைஞ்சு வச்சுச்சு இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு மிக்கோவையும் பொம்மைகளையும் மிக்கோட அம்மாவான ஆனாவையும் வரைஞ்சு வைக்கும். இப்படியே அவங்க அப்பாவுக்கு தெரியாம அந்த பையன் கூட போய் விளையாடுறது, ஆனாவை பாக்குறது, ஓடக்கிட்ட சந்திக்கிறது இப்படி இருந்துட்டு இருக்கு. ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி வச்சிருக்காரு. அதுல நியூஸும் வருதுங்க, எல்லாரும் சேஃப்டியா இருங்க, பாதுகாப்பா இருங்க அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தன் பேசுறான். அதையும் இது ஹெட்செட்ல கேட்டு பாக்குது. சோ அன்னைக்கு நைட் சாப்பிடும் போது எப்பவும் சொல்ற மாதிரி போயத்த சொல்லணும் இல்லையா, அவன் அது சொல்லாம அமைதியா இருக்கான். என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு அம்மா இருக்காங்களா, அம்மா எங்க போனாங்க, நான் அம்மாவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் போய் தூங்கினதுக்கு அப்புறம் இவங்க அப்பாவோ பீரோ மாதிரி ஒண்ணு இருக்குங்க, அந்த கபோர்ட்ல இருந்து ஏதோ ஒரு பர்ஸ் மாதிரி எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள உட்காந்து பாக்குறாரு. அதுல வெளிச்சம் வருது. இந்த குழந்தைக்கு அது என்னன்னே தெரியல. இதுவும் ஒளிஞ்சிருந்து பாக்குதுங்க. மறுநாள் இப்படியே உங்க அப்பாவும் அவனும் காட்டுக்குள்ள சாப்பாடை தேடி போயிட்டு இருக்கும் போது துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் என்ன எதுன்னே தெரியல. இந்த குழந்தைய போய் ஒளிஞ்சுக்க சொல்றாரு. இவரும் துப்பாக்கி எடுத்துட்டு காட்டுக்குள்ள வேகமா போய் பாக்குறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் ஆல்ரெடி செத்து கிடக்குறாங்க. ஆனாவ இவங்க அப்பா சுட்டு கொல்றாரு. அத இவன் பார்த்துட்டு அப்படியே துடிப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு தள்ள தெறிக்க ஓடுறாங்க. அந்த காட்டே அப்படி ஏரியல் ஷாட்ல காட்டுறாங்க. அந்த அளவுக்கு கொடூரமா ஒரு சின்ன குழந்தை மட்டும் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கினது அதோட கண்ணு முன்னாடியே தனக்கு பிடிச்ச ஒரு ஆன்ட்டியை சுட்டுக் கொள்றது, அவங்க அப்பா சுட்டுக் கொள்றத பார்த்துட்டு அதால அது டைஜஸ்ட் பண்ண முடியாம அப்படியே படுத்திருக்கும். பட் அவங்க அப்பாவுக்கு சரக்கு மட்டும் எங்க கிடைச்சிச்சுன்னு தெரியல, நல்லா குடிச்சிட்டு பயங்கரமா புலம்பிட்டு அழுன்னு அழுதுட்டு எப்பவும் போல அவரோட கையை அவரே கட்டிக்கிட்டு இந்த சாவிய புள்ள கிட்ட தூக்கி போடுறாரு. இதான் இவரோட கேஷுவல் ஒர்க்கே. டெய்லி இவர் இப்படி பண்ணுவாரு, வழங்க போட்டுப்பாரு, சாவியை தூக்கி போடுவாரு. இவனும் காலையில எழுந்து அப்பா கையை விடுவிப்பான். ஆனா இன்னைக்கு ஃபுல் போதை. இதுக்கப்புறம் அவன் சும்மா இருப்பானா, அவனும் அந்த கபோர்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு அதை ஓபன் பண்ணி அந்த டேப் எடுத்துட்டு இதுவும் வெளியில போய் உட்காந்துருது. முதல் முறையா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கும்போது அதுக்குள்ள ஒரு ஆச்சரியம். இவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஒரு குட்டி குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்காங்க. மேபி இந்த
பையனோட அக்காவா இருக்கலாம். இவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்ப ஒண்ணுமில்லாம போச்சு. இந்த பையனும் அவங்க அப்பாவும் காட்டுக்குள்ள தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. அதை பார்த்துட்டு எப்படியாவது நம்ம அம்மாவை நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுது. இந்த மனசுக்குள்ள எதே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அதே டேப்ல, டேய் மார்க்கோ, அம்மா உனக்காக காத்துட்டு இருப்பேன்டா, நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு மட்டும் நினைக்காத, என்ன தப்பா நினைச்சிடாதடா அப்படிங்கிற மாதிரி பதக்கிற குரல்ல சொல்ல அவங்க முகமே கொஞ்சம் மாறி இருக்கு. பின்னாடி எதுக்கோ பயந்துகிட்டே இருக்காங்க. யாரோ இவங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிக்சரும் ஆஃப் ஆயிடுதுங்க. சோ கூப்பிடுறது அவங்க அப்பாவோட குரல் நல்லா இவனுக்கு தெரியுது. சோ அப்பா தான் அம்மாவை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் பண்ணுது. வீட்டுல இருந்து அவங்க அம்மா போட்டோவை எடுத்துக்குது. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த காட்டுவாசி கூட யார் வாழ்றது அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பிடுதுங்க. நேரா மிக்கோ போய் பாக்குது. அவனை விட்டுட்டு போக முடியாது இல்லையா. குழந்தைய எழுப்பி, வாடா என் கூட வாடா, நம்ம 2 பேரும் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஷர்ட் ஷூ எல்லாத்தையும் மாட்டி விட்டு ஒரு சாப்பாடு டப்பாவும் இருக்கு, அதையும் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் வாடா போகலாம் அப்படின்னு கேட்ட உடனே, அம்மா வராம நான் வரமாட்டேன், அம்மா எங்க அப்படின்னு மிக்கோ சொன்ன உடனே, அம்மா மான வேட்டையாட போயிருக்காங்க, வருவாங்க, வா போலாம் அப்படின்னு ரொம்ப திறமையா புத்திசாலியா அவனை கூட்டிட்டு போகும். இந்த பக்கம் விடிஞ்சே போயிடுது. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு பையன் எங்கேயோ போயிட்டான், நம்ம கை கட்டுகளை அவன் ஊத்து விடலன்ட்டு அந்த ஈஸியான பைப்ல இருந்து விலங்க எடுத்துட்டு அவரும் தேடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க கிளம்பிட்டு இருக்கானுங்க. அப்படியே அவங்க அப்பாவை காட்டுறாரு. பயங்கர பீதியோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஓட பக்கம் வந்து பார்த்தா கால் தடம் தெரியுது. நம்ம புள்ளையோட கால் தடமாச்சே அப்படின்னு ஃபாலோ பண்ணி வந்தா மிக்கோவோட வீடு இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா யாரையுமே காணோம். துப்பாக்கி வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி பாக்குறாரு. குழந்தைய காணோம். அங்க ஒரு போட்டோ மட்டும் இருக்கு, ஆனாவோட போட்டோவும் குழந்தையோட போட்டோவும். சோ இவருக்கு புரிஞ்சு போயிடுது, ஆனாவா அன்னைக்கு சுட்டு கொண்டோம். சோ இந்த இடத்துல ஒரு பையன் இருந்திருக்கா, அந்த பையனை கூட்டிட்டு இவன் எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டவரு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த 2 குட்டி பசங்களும் காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருக்காங்க. அந்த குண்டு பையனும், டேய் மார்க்கோ வெயிட், நான் அம்மா இல்லாம வரமாட்டேன்னு அடமுடிக்க இழுத்து புடிச்சு, டேய் வாடா, இங்க இருந்தா பெரிய ஆபத்து அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு அம்மா வேணுங்கிறான். இல்லடா உங்க அம்மா போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே புரியாதவனுக்கும் புரிஞ்சு கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் பாருங்க. சீரியஸா அந்த சீன்ல நான் அழுதுட்டேன். திரும்பவும் அவன் எங்க அம்மா வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனும் ஒண்ணு புரியாம அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த குண்டு பையனை இவனை கட்டி அணைச்சுக்கிறான். இந்த பக்கம் இவங்க அப்பாவோ காடு முழுக்க தேடி பாக்குறாரு, எங்கேயும் இல்ல. அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டும் பாக்குறாரு. ஆனா இவங்க 2 பேரும் ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோட்ல நடந்து போறாங்க. ஒரு ட்ரக்கும் இருக்குங்க. ஆப்போசிட்ல பார்த்தா ஜாம்பிகள் வருமா, கொத்து கொத்தா வருது. இவங்க குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ட்ரக்குக்குள்ள கதவை மூடிக்கிறாங்க. ஆனா அதுங்களோ விடாம இவங்கள டார்ச்சர் பண்ணி வெளியில எடுத்து திங்க பாக்குது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா துப்பாக்கி சத்தம். அங்க இருக்க ஜாம்பிகள்லாம் செத்து விழ அப்பதான் இவனுக்கே புரியுது, வெளியில இருக்க ஆபத்தே புரியுது. டக்குன்னு கதவை திறந்துகிட்டு அவங்க அப்பா நிக்கிறாரு. அதை பார்த்துட்டு இவனுக்கு பயங்கர பயம். அவங்க அப்பாவோ இவனை டக்குன்னு தூக்கி, யாராவது உன்னை கடிச்சிட்டாங்களா, இன்ஃபெக்ட் ஆயிட்டியா அப்படின்னு பரபரன்னு செக் பண்ணி பார்க்க இவனுக்கும் இன்னும் பயம். அடுத்து இவனுக்கு ஏதோ ஆகல அப்படின்னோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறாரு. அந்த பையனையும் பாக்குறாரு. அவ்வளவுதாங்க, இவனோட பேகை மட்டும் எடுத்துக்கிட்டு இவனை கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த பையனை அப்படியே விட்டுட்டு இவனும் மிக்கோ மிக்கோ மிக்கோன்னு கத்த, அவனும் மார்க்கோ மார்க்கோன்னு கத்த. 2 பேருக்குள்ள ஒரு பாச போராட்டம் அந்த இடத்துல நடக்கும் பாருங்க. அவனை தரன்னு அவங்க அப்பா எடுத்துட்டு போவாரு. கொஞ்சம் தூரம் போயிருப்பான். இவனுக்கும் கோவம் வந்துரும். விடுப்பா, பேய் மாதிரி நடந்துக்கிற நீ தானே அவங்க அம்மாவை கொன்ன, அவன் இப்ப அனாதையா இருக்கான், உனக்கு யாருமே இல்ல, அவனை விட்டுட்டு எப்படி இப்ப போறதுக்கு உனக்கு மனசு வருது, நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னு அவங்க அப்பாவை முதல் முறையா எதிர்த்து பேசுவான். உனக்கு ஒண்ணுமே புரியாது. இவரும் சுத்தி முத்தி பாக்குறாரு. நீ எங்க அம்மாவை கொண்டுட்ட, இனிமே நான் உன்கிட்ட வரமாட்டேன், நான் போறேன் அப்படின்னு எதிர்த்து நிப்பான் பாருங்க. அந்த குட்டி வயசுல அவன் எதிர்த்து நிக்கிறத அவங்க அப்பாவும் ஆச்சரியமா பார்த்துட்டு, டேய் புரிஞ்சுக்கடா வாடா அப்படின்னு முட்டி போட்டு அவன் கிட்ட கெஞ்சி பார்த்துட்டு அவனை கூட்டிட்டு போக ட்ரை பண்றாரு. பட் அவன் அடம் பிடிச்சிட்டு, நான் வரணும்னா அவன் என் கூட வரணும், நான் வரல அப்படின்னு உதறி தள்ளிடுறான். திரும்பவும் ட்ரை பண்ணி அவனை கூப்பிட பாக்குறாரு. பட் வரல. வேற வழி இல்ல, அந்த குழந்தைய போய் கூட்டிட்டு வந்தாதான் இவன் வருவான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவரு நேரா அந்த குழந்தைய கூப்பிட போறாரு. ஆனா அங்க பார்த்தா இன்னும் கொத்து கொத்தா ஜாம்பிகள். இவரோ ஒவ்வொரு ஜாம்பியும் சுட்டு தள்ளிக்கிட்டே மிக்கோவை காப்பாத்துறதுக்கு போயிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த பையன் தனியா நிப்பா இல்லையா, இவன் கிட்டக்க ஒரு ஜாம்பி நெருங்கி வரும் பாருங்க. அந்த ஜாம்பியை பார்த்துட்டு அவன் கையில பிஸ்டல் இருக்கும். அந்த பிஸ்டலை அவனுக்கு ஆல்ரெடி செட் பண்ண தெரியாது, இருந்தாலும் ட்ரை பண்ணி செட் பண்ணிட்டு இருப்பான். அதே சமயத்துல இந்த பக்கம் இவங்க அப்பா பொறுமையா நடந்து போய் ஒவ்வொரு ஜாம்பியா சுட்டு கொண்டுகிட்டே மிக்கோவா காப்பாத்த போயிட்டு இருப்பாரு. அப்ப நமக்குள்ள ஒரு பதப்பதப்பு, இந்த சின்ன குழந்தை இங்க எப்படி தப்பிக்கும். அவரு காரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அவனும் சைலண்டா அதே காருக்குள்ள உட்காந்துருக்கான். இவங்க அப்பா பார்க்க அந்த சமயத்துல இவன் கையில நடுக்கத்தோட துப்பாக்கியை செட் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. ஃபைனலா அதை செட் பண்ணிட்டு அதை அவன் பார்த்த உடனே அவனுக்கே ஒரு ஆச்சரியம். அந்த ஜாம்பியும் நெருங்கும். துப்பாக்கியை உயர்த்தியபடி அதை பார்த்து ஒரு தடவை பிஸ்டல் ஆன் பண்ண அவ்வளவுதான், புல்லட் அப்படியே பறந்து போய் அந்த ஜாம்பியை தொலைச்சிருது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு கூஸ்பம் வரும் பாருங்க. ஓடுறாரு, தலை தெறிக்க ஓடுறாரு. என்னாச்சு புள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்க போறதுக்குள்ள இன்னொரு ஜாம்பி அவரை தாக்க வந்து பயங்கரமா அவரை போட்டு புரட்டிட்டு இருக்கு. அதையும் சுட்டு போட்டுட்டு ஓடி வராரு புள்ளைகிட்ட. கிட்டக்க வந்து பார்த்தா ஒரு ஜாம்பி செத்து கிடக்குது. இவனோ துப்பாக்கியோட உட்காந்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு பயந்தபடி திரும்ப அவனை செக் பண்ணி கேட்ட உடனே அவன் அந்த ஜாம்பியை கொண்டுட்டாங்கிறது நல்லா தெரியுது. அவரால அந்த சந்தோஷத்துல இருந்து மீள முடியல. ஆனா அவனோ நிலைச்சு அப்படியே பயந்தபடி உட்காந்துட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு அவருக்கு சந்தோஷம் இருக்கு, இருந்தாலும் வெளியில காட்டிக்காம நீயாடா சுட்ட அப்படின்னு பயங்கர சந்தோஷப்படுவாரு. அதுக்கப்புறம் தன்னோட
தாயோட கைய பக்கத்துல இருக்க மரத்துல தானே கட்டிக்கிட்டு அப்பாவை அந்த ஜாம்பிகள் கடிச்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் அவன் கூட வர முடியாது, ஒண்ணு மட்டும் நீ தெளிவா புரிஞ்சுக்கோ, ஆனாவை நான் கொல்லல, ஆனா ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்க, உங்க கையில ஜாம்பிகள் கடிச்சிருச்சு, உங்களை அப்படியே உயிரோட விட்டா அவங்களும் உடனே ஜாம்பியா மாறி நம்மள கொன்னிருப்பாங்கப்பா, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் அப்பா இந்த அளவுக்கு போராடின, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, வெளி உலகம் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பார்த்தல, எல்லாமே இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, நீ உன்னோட மிக்கவை கூட்டிக்கிட்டு இந்த இடத்தை விட்டு போ, நான் அப்பவே அப்பா சொன்னல ஒரு நாள் நீ ஸ்ட்ராங்காவ பெரிய பையனா வளருவ, இந்த காட்டை விட்டு ஹாரிய தேடி போவேன்னு, கண்டிப்பா இந்த தடவை நீ போகும்போது ஹாரி உனக்காக காத்துட்டு இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி அவனை கடைசியா ஒரு தடவை கட்டி அணைச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஜாம்பியோட வைரஸ் தாக்கி அப்படியே டக்குன்னு மாறிட்டு இருக்காரு. அதுல இருந்து அவரால் மீள முடியல, இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு டேய் இங்க இருந்து போடா அப்படின்னு திரும்பவும் அதற்ற குரல்ல சொன்னோன்னு அவனும் பயந்து போய் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுறான். திரும்பி பார்க்காம போ அப்படின்னு சொல்றாரு. கேட்டபடியே மிக்கோ கிட்ட போறான். அவனும் அங்க தனியா நின்னுட்டு இருக்கான். அவனோட கைகளை இவன் பிடிக்கும் போது இவனுக்குள்ள ஒரு பதட்டம். 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கன் சவுண்ட் கேட்க இவனுக்கு புரிஞ்சிருது அப்பா தண்ணி சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டாருன்னு. அதே வழிகளோட இவங்க 2 பேரும் அந்த காட்டை விட்டு கடந்து ரொம்ப தூரம் போறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கற்பாறைகள் இருக்கு, அதையும் கடந்து போறாங்க. அருவிகள் இருக்கு, குழந்தைகள் இல்லையா, உடனே நடந்த சம்பவத்துல மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு ரயில்வே ட்ராக் வருதுங்க. அது வழியா போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு மனுஷன் நிக்கிறான். அவன் இன்ஃபெக்டடா நல்லவனான்னு இவங்களுக்கு புரியல. பட் இவங்க கிட்டக்கு போயிடுறாங்க. அவனும் ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு குழந்தைகளை பார்த்து குழந்தைகளா தனியா வருதுங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்தபடி உங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்ட உடனே எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு இந்த 2 குழந்தைங்களும் சொல்லும் போது பசிக்குதா உங்களுக்காக சாப்பாடு தரேன் அப்படின்னு அந்த குழந்தைகளை உட்கார வச்சு ஆப்பிள் எல்லாம் கொடுக்குறான். பாருங்கப்பா நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஸ்டோன் வேலிக்கு போகணும், என்னோட அம்மாவை பார்க்க போகணும் அப்படின்னு இவன் சொன்ன உடனே நானும் கூட வருவேன், ஆனா என்னால ஏன்னா விக்டர் மாயா 3 பேரை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவரோட பக்கத்துல ஒரு வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டை நெட்ல போட்டு கவர் பண்ணி பூட்டு போடப்பட்டிருக்கு. உள்ள இருந்து பாத்தீங்கன்னா உங்களோட குடும்பமே ஜாம்பியா மாதிரி இந்த குழந்தைகளை சாப்பிடறதுக்கு ஆசைப்பட்டு தட்டிக்கிட்டு இருக்குங்க. அதை பார்த்தபடி இந்த குழந்தைகளும் பேனிக் ஆகாம அப்படியே ஆப்பிள சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட இருந்து போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புதுங்க. இந்த குழந்தைங்க 2 பேரும் தனியா போறத பார்த்து ஏங்கினபடி பாத்துட்டு இருக்காரு. தனியா அனுப்பவும் மனசு இல்ல, இவரோட குடும்பத்தை விடவும் மனசு இல்ல. இந்த குழந்தைகள் 2 பேரும் அப்படியே இந்த ரயில்வே ட்ராக்ல கடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய ட்ரெயின் எல்லாம் நிக்குது. அதுல ஏறி இவங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மிக்கோவோ டக்குன்னு ஹாரன் அடிச்சிடறான். அதுவும் ட்ரெயினோட ஹாரன். அது எந்த அளவுக்கு வேகமா கேட்கும், அது பல மைல் தூரம் கேட்டுருது. இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதுல ஒரு கதவு மட்டும் ஓபன் ஆயிருக்கு. ஆனா இந்த குட்டி பசங்க 2 பேரும் திறக்க பாக்குறாங்க. உள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும்னு ஆசை. சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கையை உள்ள விட்டு தொழவிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஒரு ஜாம்பி இவங்களோட கையை பிடிக்க நல்ல வழியா அவங்க 2 பேரும் வெளியில வந்துடுறாங்க. ஆனா கைகளை பிடிச்சிட்டு இருக்கு. அப்பதான் காட்டுறாங்க அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா அந்த ட்ரெயின் ஃபுல்லா ஜாம்பிகளை அடைச்சு வச்சிருக்காங்க. அப்பதான் இந்த குட்டி பசங்க சைட்ல பாக்குறாங்க 2 பேர் துப்பாக்கி ஏந்தி இவங்களை அப்படியே சுத்தி வளைக்க இவங்க இன்ஃபெக்ட் ஆகல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனவனுங்க நேரா ஒரு பாழடைஞ்ச மண்டபத்துக்கு கூட்டு போறாங்க. அந்த இடத்துல மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த குரூப்போட தலைவர்னு நினைக்கிறேன். அவரை பார்த்த உடனே எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. இந்த குழந்தைங்க 2 பேரையும் தனித்தனியா உட்கார வச்சு அப்படியே உத்து பார்த்துட்டு இருப்பாரு. அதுல மிக்கோ மட்டும் பார்த்தபடி என்ன ஒரு பினாமினன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே 2 பேரையும் பிரிச்சு தனியா படுக்க வச்சிடறாரு. அந்த குழந்தைகளும் அந்த பில்டிங்ல இருக்காங்க. இருந்தபடியே வெளியில எல்லாம் பாக்குறாங்க. நிறைய இன்ஃபெக்ட் ஆன குழந்தைகள்லாம் இருக்கு. அந்த மொட்டை அடிச்சிட்டு இருந்த தலைவரோ மைக்ல பேச ஆரம்பிக்கிறாரு. இதுவரைக்கும் காட்டுக்குள்ள இருந்தபடி இவங்களும் டிரான்ஸ்மிட்டர்ல பல விஷயங்களை நியூஸா கேட்டிருப்பாங்க இல்லையா, இது எல்லாமே இவர் பேசினதுதான். சோ அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல யாரும் கவலைப்பட வேண்டாம், குழந்தைகள் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க, புது உலகத்தை நம்ம படைக்க போறோம், வைரஸ்ல இருந்து நம்ம மேல போறோம் அப்படின்ற மாதிரி என்கரேஜ்மெண்டான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே சந்தோஷமான மியூசிக்கும் அங்க பிளே ஆகுது. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. மார்க்கோ தனியா படுத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு சின்ன கனவு. அப்பா அவன் கிட்ட வந்து அவனை கட்டி அணைச்சு, டேய் நீ ரொம்ப ஸ்பெஷல்டா, நீ ஸ்பெஷலான குழந்தை, யாரோட கைக்கும் கிடைக்க கூடாது, அதுக்காக தாண்டா உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்த அப்படின்ற அந்த கடைசி வார்த்தைகள், கண்ணீரோட சொன்ன கடைசி வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. கனவுல இருந்து டக்குன்னு எழுந்துக்கிறான். அதே சமயத்துல அந்த குரூப் இருந்துச்சு இல்லையா, அதுல ஒருத்தன் இவனை மட்டும் தனியா எடுத்துட்டு போய், நீ இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல, இல்ல நான் என்னோட ஃப்ரெண்டை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு இவனும் சொல்ல, அவனும் பயமுறுத்துற மாதிரி துப்பாக்கி அப்படியே அசைச்சு காமிச்சோன்னு குடு குடு குடுன்னு அந்த பையன் ஓடி போயிடுது. சரி அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு அந்த அடியாலும் உள்ள போயிடறான். அவன் உள்ள போறத இவன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு பொறுமையா போய் மிக்கோவை எழுப்பி, அடா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வாய் கையெல்லாம் பொத்தி அவனை தனியா கூட்டிட்டு போக அவனும் இவன் கூட உற்சாகமா ஓடி போயிடறான். 2 பேரும் எஸ்கேப் ஆகி ரொம்ப தூரம் போயிடுறாங்க. ஆனா மறுநாள் விடியுது. யாரு தப்பிக்க வச்சானோ அவன் அந்த மொட்டையா இருக்கவன் சுட்டே கொன்னுடுறாங்க. ஏன்னா இந்த குழந்தைகள்ல மார்க்கோ மட்டும் ஏதோ ஒரு ஸ்பெஷலா இருக்கான். சோ அவனை தேடி அலையிறாங்க. இவங்களும் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப தண்ணி தாக எடுக்குதுடா அப்படின்னு மிக்கோ சொன்ன உடனே, உன்னை கூட்டிட்டே வந்திருக்க கூடாது, அங்கே விட்டுட்டு வந்திருக்கணும், இருறா இங்கே நான் அதை போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஒரு பில்டிங்குள்ள இவன் தண்ணி எடுக்க போறாங்க. அந்த சமயத்துல மிக்கோ மட்டும் தனியா நின்னுட்டு இருப்பானா. அவனை சுத்தி இந்த மொட்டைங்க கும்பல் சுத்திக்குது. எங்கடா அவன் அப்படின்னு கேட்டு அவன் வரதுக்காக வெயிட்
பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது இத மார்க்கும் பாத்துறான். கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ட்ரோன் ஒண்ணு பறக்குதுங்க. ட்ரோன் பறக்கிறத பார்த்து அந்த கேப்டனோ டக்குன்னு உஷாராகி கையில துப்பாக்கி எடுத்துட்டு யார் இருக்காங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பாக்குறான். அதே மாதிரி புல்லட்டும் இவங்க மேல பாயுது. மொத்த பேரும் செத்து கீழே விழ மிக்கோக்கு ஒண்ணுமே புரியல. அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அந்த தலைவன் வச்சிருந்தான் இல்லையா, அவனோட கண்ணு மிக்கோட பக்கத்துல கிடக்கு. மார்க்கோ சுத்தி ஓடி வந்து மிக்கோவை பாத்துறான். மிக்கோவும் மார்க்க பாத்துறான். ஆனா மிக்கோக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் பாருங்க. வராதன்ற மாதிரி தலையசிச்சு சொல்லும். அவனும் பதுங்கி அப்படியே இருக்காங்க. ஆனா அவன் பதுங்கும் போது லைட்டா சத்தம் கேட்டுருது. சோ இந்த குரூப் புதுசா வந்த குரூப் அவன் யாரு என்னன்னு தேடிக்கிட்டு துப்பாக்கி ஏந்திக்கிட்டு அப்படியே கிட்டக்கு போகும். சோ அவனை டைவர்ட் பண்றதுக்காக கீழே உட்கார்ந்துட்டு இருந்த மிக்கோவோ துப்பாக்கி எடுத்து பூம் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். குரூப்ல இருந்தவன் பொடன்னு AK-47 அந்த குழந்தை மேல குண்ட பாய்ச்ச அதே இடத்துல அவன் காலி. அவன் செத்து விழுறத பார்த்து அப்படியே இவன் ஃபீல் பண்ணுவான் பாருங்க. ஆடாம அசையாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். உலகத்துல எல்லாத்தையும் எழுந்தா எந்த சோகத்துல இருப்போமோ அந்த சோகத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றது, அங்க இருக்க முடியாது இல்லையா. பொறுமையா கொஞ்சம் தூரம் நடந்து போறான். அவனால முடியல. பசி வேற ஒரு பக்கம். நிறைய கேரேஜ் மாதிரி பழைய வண்டிகள் தான் கிடக்குது. உட்கார்ந்தவன் அந்த புக்கை எடுத்து பாக்குறான். எனக்கு ஸ்ட்ராங் ஆகும், நான் ஹாரிய பாக்கணும்னு அப்பா சொன்னாரு, எதுவுமே நடக்கலையேன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அந்த புக்கெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு ஆன்னு கத்துறான். அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியாம நின்னுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது. என்னன்னு எட்டி பார்த்தா இவன் தேடிட்டு வந்த நகரமும் இவன் கண்ணுக்கு தெரிய அப்படியே வியந்து பாக்குறான். முதல் முறையா வீடுகளை பாக்குறான். அதெல்லாம் பார்த்துட்டு ஊருக்குள்ள இறங்கி போறாங்க. ஊரே ஜாம்பிகளால இன்ஃபெக்ட் ஆகி கொத்தா ஜாம்பிகள் போகுது. இவனும் காருக்கு அடியில பதுங்கி போவான். ஒரு கட்டத்துல நைட் ஆனதுக்கு அப்புறம் காருக்கு மேல தூங்குவான். இப்படியே அதுங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு பகலானதான் ஜாம்பிகள் போய் மறைஞ்சிருதே. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ஆப்போசிட்ல ஹாஸ்பிட்டல்னு எழுதி இருக்கு. அவங்க அம்மாவோட போட்டோ தான் கையில இருக்கே. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல தான் அம்மா இருந்தாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பில்டிங் மேல ஏறுறாங்க. ஒரு ரூம்ல ஒரு அம்மா நின்னுட்டு இருக்கிறத பாக்குறான். இவனோட அம்மாங்கிறது நல்லா தெரியுது. இவனும் பொறுமையா போய் என்னோட ஃபேரி கிடைச்சிட்டா, என்னோட அம்மா கிடைச்சிட்டா அப்படின்ட்டு கட்டி தழுவான். இவனோட கைகளை அவங்க அம்மாவும் தொடுறாங்க. அவனோட கைகளை எடுத்து அப்படியே முத்தமிடுவாங்க. இவனும் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மா கடிக்குமா. அவ்வளவுதாங்க. கைய உருவுறான். அதுவும் திரும்புது. விகாரமா ஜாம்பி உருவத்துல இவனை துரத்திட்டு வர தப்பிச்சு அந்த இடத்த விட்டு ஓடி வெளியில போய் அந்த கதவை சாத்தி கதவுக்கு ஒரு பிளாக் வச்சிடறான். அதால வெளியில வர முடியல. அழுவான் பாருங்க. இத்தனை நாள் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி வந்திருப்பான். வந்த அம்மாவும் கையையும் கடிச்சிட்டாங்க. ஜாம்பியாவும் நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு இந்த உலகத்துல. அப்படியே பொடி நடையா நடந்து போறான். ஒரு பில்டிங்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒழிச்சிட்டு இருக்கு. அதை நோக்கி போய் பாக்குறான். இந்த மொட்டையா ஒருத்தன் தான் இல்லையா, அவன் ரெக்கார்ட் பண்ண கம்ப்யூட்டர் அனௌன்ஸ்மெண்ட் தான் அந்த உலகம் ஃபுல்லா ஒழிச்சிட்டு இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, 70% ஆஃப் த மக்கள் இறந்து போயிட்டாங்க. யாருமே இல்ல. இந்த ரெக்கார்டட் வாய்ஸ் தான் இத்தனை பேரும் கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சவன் அந்த வாய்ஸ் அப்படியே கேட்டுட்டு இருக்கான். அதுல நீ நிமிர்ந்துடு, தைரியமாயிரு அப்படிங்கிற மாதிரியான என்கரேஜ்மெண்ட் வார்த்தைகள் ஒலிக்க அதுக்கு தகுந்தப்பல இவனும் அப்படியே தைரியமா நின்றுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இவனுக்கு பின்னாடி பட்டாளமே, மிலிட்டரி பட்டாளமே துப்பாக்கி ஏந்தி வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு லேடி மட்டும் முன்னாடி வந்து இவனை பாக்குறான். இவன் ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆயிட்டான்றது அவளுக்கு தெரியுது. வேற வழியில இவனை சுட்டு கொல்லணும். சுட்டு கொல்றதுக்காக அவன் கிட்ட நெருங்க அவனும் பயப்படாம அந்த லேடி கிட்ட நெருங்கி அப்படியே தொட அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கண்ணுல இருந்து கண்ணீர். இவ்வளவு சின்ன குழந்தைய நம்ம சுட்டு கொல்ல போறோமான்னு அவளுக்கு. இவனுக்கோ எனக்கு ஒரு ஃபேரி வந்து கிடைக்க மாட்டாளா அப்படின்ற எண்ணம். அவனும் கிட்டக்கு நெருங்கி போறான். கட்டி அணைச்சுக்கிறான். அவ தலையில இருந்த ஹெல்மெட், மாஸ்க் எல்லாத்தையும் கழட்டுறா. ஒண்ணுன்னா அவ கண்கள்ல கண்ணீர் மட்டும் தான் இருக்கு. அதே சமயத்துல இவங்களோட டீம் எல்லாரும் மேடம் இன்ஃபெக்ட் ஆனவனை சுட்டு கொண்டுட்டு சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி கட்டளை இட்டுட்டே இருக்கானுங்க. சோ எல்லா ஃபேரையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அந்த குழந்தைய பாக்குறா. அப்பதான் அந்த குழந்தையோட கையில மார்க் இருக்கு. அந்த மார்க் ஸ்பெஷலான மார்க். இந்த உலகத்துல பரவிட்டு இருக்க ஜாம்பிக்கு ஆன்டி வைரஸ் இவங்க கிட்டதான் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டவ கட்டி அணைச்சு அந்த குழந்தைய கையோட கூட்டிட்டு போறா. அந்த இடத்துல நான் இத்தனை நாள் வெறுத்த எங்க அப்பா தான் என்னோட முதல் ஃபேரி. எனக்காக காத்துட்டு இன்ஃபெக்ட் ஆன எங்க அம்மா எல்லாருமே நல்லவங்க தான். ஃபைனலா என்னோட ஃபேரிய நான் பாத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிஞ்சு குழந்தையோட வாய்ஸ் ஓவர். இதோட இந்த படமும் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த சர்வைவல் த்ரில்லர் படம்ங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களோட மேலான கருத்துக்கள் தான் என்ன மேலும் மேலும் பூஸ்ட் பண்ணி பல படங்களை போஸ்ட் பண்ண வைக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.